Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீட் 2025க்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லா பேருமே எதிர்பார்த்துருந்த அந்த ரீஃபண்ட், செக்யூரிட்டி டெபாசிட், அந்த ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்தோம். அதனால அந்த ரீஃபண்ட்க்குரிய அப்டேட் என்னாச்சு பார்த்தா வந்திருக்கு. சரியா, என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்லி நோட் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் will be refunded to the candidates who have joined their allotted seats and to the candidates who have not been allotted any seats during any phase of counseling within 2 months of, அதாவது completion of the entire counseling process அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கண்டிப்பாக யாருக்கு கிடைச்சிடும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அதாவது அலாட்டட் சீட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க, அதுக்கப்புறம் யாருக்குமே அதாவது எந்த ஒரு ரவுண்ட்லேயுமே சீட்டே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் வித்தின் 2 months ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் கவுன்சிலிங். அதாவது என்டையர் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். இப்போ கைண்ட்லி நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வில் நாட் பி ரீஃபண்டட், யாருக்கு கிடைக்காது அப்படின்னா, to the candidate who have not joined the course in stray round or லேட்டர் ரவுண்ட்ஸ். அதாவது ஸ்ட்ரே ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணலை, அதுக்கப்புறம் நடந்த ரவுண்ட்லேயும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிடைச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் who discontinue the course beyond the stipulated date in the round 2 or in the later round they will not have forfeit of என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். டிஸ்கன்டினியூ பண்ணது, அதே மாதிரி ரவுண்ட் 2ல் அதாவது அவங்க வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 306 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டிருப்பீங்க. சரியா, கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டவங்களுக்குரிய லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கும் என்ன தெரியுமா தனியாக என்னாச்சு பார்த்தா லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா மட்டும் எலிஜிபிளாக இருக்கிறவங்க, அதாவது ரீஃபண்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க 5787 பேர். சரியா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் ரீஃபண்டாக இருக்கவங்க 5787 பேர். சரியா, எலிஜிபிளாக இருக்கவங்க அதாவது கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்க எல்லா பேருமே, அதாவது 13717 பேர் மீதி இருக்க எல்லாம். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு, சரியா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் கிடச்சிடும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே இங்கே பாருங்கள் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர், இப்போ உதாரணத்துக்கு 24 சரியா யூஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் நம்பர், அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் நம்பர், கவர்மெண்ட் கோட்டாவோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து ஈஸியாக கிடச்சிரும், இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.